ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களுக்கான தேர்தல் முடிவுகள் என்பது தொடங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய நிலவரப்படி இரண்டு மாநிலங்களையுமே காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பாஜக பின்னடைவை சந்தித்து வருகிறது. இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பத்திரிகையாளர்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு விஜய்சங்கர் அவர்கள் தொலைபேசி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் விஜய்சங்கர். வணக்கம். இப்போ இந்த இரண்டு மாநில தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த தேர்தல் முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தல் முடிவுகளை இரண்டு மாநிலம், முக்கியமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் நான் ஒரு முக்கியமான முடிவை பார்க்கிறேன். ஏன்னா ஹரியானா ஏறக்குறைய முன்னாடி முடிவான விஷயம், அதை பற்றி பேசுவோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இன்னைக்கு இருக்கிற இதே ட்ரெண்ட், இந்த லீட் இருந்துச்சுன்னா அது இந்த பாஜக அரசு செய்த பெரிய மோசடி இந்த ஆர்டிகிள் 370 ரத்து செய்தது. அந்த ரத்து செய்தது மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா என்னங்கிறதுக்கான ஒரு அதை அறிவிக்கும் ஒரு அது சரியா இல்லையா என்று அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்ற ஒரு தேர்தல் இது. இந்த ட்ரெண்ட் கண்டதுன்னா அதை நிராகரிச்சுட்டாங்கிறதா. இன்னொன்று என்னன்னா, இந்த ஆர்டிகிள் 370 என்பதை ரத்து செய்து இன்னைக்கு வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றம் அதை ஏற்கொள்ள. ஏன்னா அதுக்கு அதை அந்த ஆர்டிகிள் 370 ரத்து செய்த போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டது ஒரு கவர்னர் தான். ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இது வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளல. இந்த அசம்பிளி வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்ளாதுங்கிறது. இன்னொன்னு, இந்த தேர்தலில் முக்கியமான பிரச்சனையாக எல்லா பிடிபி, என்சி இந்த இரண்டு கட்சிகளுமே எல்லாமே மாநில கட்சிகள் எல்லாமே முன்வைத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆர்டிகிள் 370 அதை நாங்க மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது. இன்னொன்று மாநில அந்தஸ்தை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுவோங்கிறது. அப்ப இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கிறது மட்டும் இல்லாம பிஜேபி அரசாங்கம், மோடி அமித்ஷா அரசாங்கம் இத்தனை நாள் சொல்லி வந்தோம்னா பொய் என்பது நிரூபிக்கப்படும். என்னன்னா, அந்த ஆர்டிகிள் 370 அந்த சிறப்பு அந்தஸ்து இது வந்த பிறகு அங்க டெவலப்மெண்ட் வந்துருச்சு, வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு இவங்க சொன்ன பொய் எல்லாமே பொய் என்பது நிரூபிக்கப்படும். நம்ம தேர்தல் முடிவுக்காக இது பண்ணோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இவர்கள் சொன்னது அத்தனையுமே உண்மை அல்ல. மக்கள் வேறு விதமா சிந்திக்கிறாங்க. அவங்க ஒரு கட்டாயத்துல வச்சிருந்தாங்க. இன்டர்நெட் பேன் பண்ணிட்டாங்க ரொம்ப நாளைக்கு. அப்புறம் எந்த நேரத்துல வேணாலும் யாரை வேணாலும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகலாம். கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய இளைஞர்களை திடீர்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. பல பேர் திரும்பி வரமாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. அந்த ஒரு அடக்குமுறை மூலமாக தான் அங்க ஒரு அமைதி, அது ஒரு மயான அமைதியும். மயான அமைதி என்பது ஒரு நல்ல அமைதி கிடையாது. அடக்குமுறையினால் வரும் அமைதி, மக்கள் டெவலப்மெண்ட்லாலும் வேலை வாய்ப்பினாலும் கல்வியினால் வரும் அமைதி தான் என்னைக்குமே நிரந்தரமா இருக்கும். ஆனா அது எதுவுமே நடக்கலங்கிறது தான் உண்மை. அது இந்த தேர்தலில் தெளிவாகும்னு நினைக்கிறேன். நீங்க ஹரியானாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹரியானால முக்கியமான மூன்று, அது பைல்வான், ஜவான், கிசான். அப்படின்னா என்னன்னா, பைல்வான்ங்கிறது இந்த குத்துச்சண்டை வீரர்களுக்கு நடந்த அவமானம். அவர்களுக்கு இருந்த இந்த வினேஷ் போகத் அவங்களே ஒரு கேண்டிடேட் ஆயிட்டாங்க. அவங்க இன்னைக்கு லீட்ல இருக்காங்க. அதே மாதிரி ஜவான் அக்னிவீர் திட்டம் எவ்வளவு பெரிய மோசடி என்பது அங்க பெரிய எதிர்ப்பு இருக்கு வட இந்தியாவில. அதை அது ஹரியானா போன்ற மாநிலங்கள் நிறைய பேர் ராணுவத்துக்கு போறவங்க இருக்காங்க. இந்த அக்னிவீர் திட்டம் ஏற்படுத்திய கோபம், அது உண்டாக்கிய கோபம் நிச்சயமா இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும். மூன்றாவது கிசான். இந்த மூன்று விவசாய சட்டங்களை கொண்டு ஒரு வருஷம் நீங்க அதை ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான விவசாயிகள் மரணத்திற்கு பிறகு அதை வித்ட்ரா பண்ணீங்க. அது நாங்க எந்த காலத்திலையும் நாங்க அதை நாங்க பின்வாங்க மாட்டோம்னு சொன்ன அண்ணாமலை கூட இன்னைக்கு லண்டன் போயிட்டாரு. ஆனா என்ன பிரச்சனைனா, அது அந்த பிரச்சனை கிசான் விவசாயம். அப்ப என்னன்னா, பல இடங்கள்ல பிஜேபி உள்ளுக்குள்ள பிரச்சாரத்துக்கே போக முடியல. இந்த மூன்று விஷயங்கள், அக்னிவீர், இந்த குத்துச்சண்டை வீரர்களுக்கு நடந்த அவமானம், இன்னொன்னு இந்த விவசாயிகள் பிரச்சனையை அவங்க தீர்க்கவில்லை. விவசாயம் என்பது ஹரியானா போன்ற மாநிலங்களில் விவசாயம் தான் முக்கியமானது. அங்க தொழில் வளர்ச்சி இருக்குது. ஆனா விவசாயத்தையும் அடிக்கிற மாதிரி இந்த விவசாயிகளுக்கு எதிரான இவர்கள் செய்து எல்லாமே இன்னைக்கு தேர்தலில் பிரதிபலிக்கன்னு நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.